ஆர்சிபி ரசிகர்களால் ஆர்சிபி அணி தோல்வியை சந்திக்குமா? 1-8-5-2-0-2-4 ஞாயிற்றுக்கிழமை அன்று பெங்களூரில் உள்ள சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற ஐபிஎல் டி20 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவது யார் என்கிற மிக முக்கியமான போட்டியில் விளையாடினர். இந்தியா முழுவதிலும் இருந்து அனைத்து ரசிகர்களும் மிகவும் பரபரப்பாக பார்த்த போட்டிகளில் இது முக்கியமான ஒரு போட்டியாகும். ஏனென்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற போவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியா அல்லது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியா என்ற எதிர்பார்ப்பு தான். இந்த முக்கியமான போட்டியின் முதலில் ஆர்சிபி அணி பெட்டிங் செய்தது. மழை குறிக்கும் என்று எதிர்பார்த்ததினால் ஆர்சிபி அணியின் வீரர்களான விராட் கோலி மற்றும் கேப்டன் டூப்ளிச்சி ரன் குவிக்க முயன்றார்கள். அந்த நிலையில் திடீரென்று மழை குறிக்கின்றதால் ஆட்டம் நிறுத்தப்பட்டது. மீண்டுமாக மழை நின்றவுடன் ஆட்டோ ஆரம்பித்தது. அப்பொழுது சிஎஸ்கே அணியின் பந்துவீச்சாளர்களான சாண்ட்னர் மற்றும் ஜடேஜா பந்து வீசினார்கள். சாண்ட்னர் வீசிய பந்து மிக அதிகமாக திரும்பியதால் டூப்ளிஸையும் விராட் கோலி விளையாடத் திணறினார்கள். பின்பு சுதாரித்து கொண்டு விளையாடின கோலி மற்றும் டூப்ளிச்சி ரன் குவிக்க துவங்கினார்கள். முடிவில் ஆர்சிபி அணி சிஎஸ்கே அணிக்கு 219 ரன்களை இலக்காக நிர்ணயித்தார்கள். இரண்டாவதாக பெட்டிங் செய்த சிஎஸ்கே அணி வீரர்கள் 20 ஓவர்களில் 21 ரன்கள் எடுத்தால் பிளே ஆஃப்க்கு செல்லலாம் என்ற முனைப்புடன் விளையாடினார்கள். ஆனால் அவர்களால் அது கூடாமல் போனது. முடிவில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு நுழைந்தது. இதற்கு பின்பு ஆர்சிபி ரசிகர்கள் நடந்து கொண்ட விதம் மிகவும் வருத்தப்படக்கூடியதாய் காணப்பட்டது. ஆர்சிபி அணி வெற்றி பெற்றது ஏறக்குறைய மிகவும் சந்தோஷமாக இருந்த போதிலும் ஆர்சிபி ரசிகர்கள் குறிப்பாக தங்கள் அணி தோற்றுவிட்டது என்ற கவலையோடு சென்று கொண்டிருந்த சிஎஸ்கே ரசிகர்களை கேலி செய்தது மிகவும் வருத்தத்துக்குரிய காரியமாக இருந்தது. வெற்றி கொண்டாட்டம் மிகவும் அவசியம்தான். ஆனால் இன்னொருவரை துன்பப்படுத்தி சந்தோஷப்படுவது சரியல்ல. இது ஒரு ஆரோக்கியமான போக்கு அல்ல. ஆர்சிபி ரசிகர்களின் வெற்றி கொண்டாட்டங்களை யூடியூபில் பார்த்த பொழுது மிகவும் வேதனையாக இருந்தது. ஏனென்றால் ரோட்டில் சென்று கொண்டிருந்த சிஎஸ்கே ரசிகர்களை பார்த்து கூச்சலிடுவதும் அவர்களை வெறுப்படைய செய்வதும் பார்க்க முடிந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற அநேகர் விராட் கோலிக்காக ஆர்சிபி அணி வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தவர்கள் நாம் ஏன் அப்படி நினைத்தோம் என்று வருத்தப்படுகிற நிலைக்கு ஆர்சிபி ரசிகர்கள் அவர்களை தள்ளிவிட்டார்கள். ஆர்சிபி ரசிகர்களை அந்த அணியின் லொயல் ஃபான்ஸ் என்று எல்லோருமே அழைப்பார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் சிஎஸ்கே ரசிகர்களிடையே நடந்து கொண்ட விதம் அவர்கள் மீது ஒரு வெறுப்பு அலையை உருவாக்கி இருக்கிறது. இது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான போக்கு அல்ல. ஆர்சிபி ரசிகர்களின் இந்த போக்கு ஆர்சிபி அணி தோற்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் நினைப்பார்களோ என்று தோன்றுகிறது. எனவே இப்படிப்பட்ட காரியங்களை ஆர்சிபி ரசிகர் மட்டுமல்ல வேறு எந்த அணியின் ரசிகர்களும் செய்ய வேண்டாம் என்பது கிரிக்கெட் போட்டிகள் மீது ஆர்வமுள்ள அனைவரின் ஆசையாகும்.